வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலை நியூஸ். நமது கலை நியூஸ் சேனலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தினசரி செய்திகளை பார்த்து வருகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சிவப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் போகிற செய்தியில் அவங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க. வாங்க 29 ஜனவரி 2024 திங்கட்கிழமை என்ற கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் வரும் மக்களவைத் தேர்தல் கூட்டணி இன்னும் முடிவு செய்யப்படாத நிலையில் நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான முத்து கேப்டன் என்று தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் அருகே உள்ள கனகநந்தல் கிராமத்தில் டாஸ்மாக் பின்புறமாக கள்ளத்தனமாக மதுபாட்டில் விற்பனை செய்த நபரினை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள தொட்டியம் கிராமத்திலிருந்து கச்சராயபாளையம் செல்லும் சாலையில் பைக் மீது கார் மோதி விபத்து, பெண் ஒருவர் பலி, போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள எமப்பேர் தன்யா மஹாலில் தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்ஸ் மற்றும் ஓவியர்கள் நல சங்கத்தின் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள செம்பாக்குறிச்சி கிராம விவசாய நிலத்தில் முன் விரோதம் காரணமாக தனது உறவினரின் மண்டையை உடைத்த நபரினை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். அந்த நபர் தலைமறைவான காரணத்தினால் போலீசார் வலைவீச்சு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கோட்டைமேடு நந்தவன பகுதியில் 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி அமைப்பு கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை அருகே உள்ள தண்ணீர் குத்து, சிறுகாலூர் போன்ற கிராமங்களில் அதிரடி மது விலக்கு சோதனையில் ஈடுபட்ட போலீசார் 6200 லிட்டர் கள்ளசாராய ஊரலை கண்டுபிடித்து அழித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஆசனூரில் கடைக்குள் நள்ளிரவில் புகுந்து கடையை கழிவறையாக மாற்றி வரும் சைக்கோ வாலிபரால் பரபரப்பு. சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டதால் அந்த வாலிபரை பிடிப்பதற்கு போலீசார் முயற்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற இருவரினை போலீசார் கைது செய்தனர். மேலும் ஒருவர் தலைமறைவு, போலீசார் விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள நீலமங்கலத்தில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் சிலம்ப குழு போட்டி மற்றும் தனித்திறன் போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஓட்டுநர் உரிமம் இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக கணினி மூலமாக பதிவு செய்யும் முகாம் நேற்றைய தினம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பல்லாவரம் திமுக எம்எல்ஏ மகன் மருமகள் அடித்து துன்புறுத்தியதாக கூறப்பட்ட பெண்ணின் வழக்கை தொடர்ந்து எம்எல்ஏவின் மகள் மற்றும் மருமகள் கைதானதை தொடர்ந்து பணிப்பெண் ரேகாவை அவரது சொந்த கிராமமான உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கிராமத்திற்கு அழைத்து வந்து விட்ட எவிடன்ஸ் குறிப்பினர். பொதுமக்கள் ரேகாவிற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்து கேட்டுக்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள மோகூர் கிராமத்தில் ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் இரவு 10 மணியை தாண்டியும் தேசிய கொடி பறந்து கொண்டிருக்கின்றது. குடியரசு தினத்தன்று ஏற்றப்பட்ட தேசிய கொடி இன்று வரை பறந்து கொண்டிருக்கின்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் என் மண் என் மக்கள் என்ற யாத்திரை பயணத்தின் போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு பொதுமக்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் முன்னாள் அமைச்சர் அன்பழகன் அவர்களின் மருமகள் இயற்கை எய்தியதை தொடர்ந்து அவரது திருவுருவப் படத்திற்கு அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகர திமுக அலுவலகத்தில் திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பொறுப்பாளர் பணிகளை ஒதுக்குவதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள செங்குறிச்சியில் கிணற்றில் குளிக்க சென்ற தொழிலாளி ஒருவர் கிணற்றில் மூழ்கி உயிரிழப்பு.
தீயணைப்புத் துறையினர் 12 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு உடலை சடலமாக மீட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டுத்தெரு மதீனா பள்ளிவாசல் அருகில் அல்ஜாஸ் பனி பாபா நினைவு தின அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை அருகே உள்ள தண்ணீர் குத்து மற்றும் சிறுகலூர் ஓடையில் மதுவிலக்கு சோதனையில் 6200 லிட்டர் கள்ள சாராய ஊரர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் பேருந்து நிலையத்தில் என் மண் என் மக்கள் என்ற பாத யாத்திரை பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டு பேசினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே உள்ள பகண்டை கூட்டு ரோடு திமுக அலுவலகத்தில் தேர்தல் பணிக்குழு சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் திமுகவினரால் நடத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூரார்பாளையம் சங்கராபுரம் அருகே உள்ள மூரார்பாளையம் என்ற கிராமத்தில் 2 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன மாணவன் தானாக வீடு திரும்பியதால் பரபரப்பு. எங்கு சென்றார், எவ்வாறு வந்தார் என்று குறித்து பெற்றோர்கள் மாணவனிடம் கேட்டு விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மூரார்பாளையம் கிராமத்தில் வெங்கடேசன் என்பவரது நிலத்தில் 6.5 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு தீயணைப்பு துறையினரால் லாபகமாக பிடித்து காட்டில் விடப்பட்டது. இத்துடன் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்று கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் தினசரி செய்திகளை அறிவதற்கு மறக்காமல் நம்ம கலை நியூஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுங்க. மீண்டும் நாளை செய்திகளுடன் நாளை சந்திக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.